ஒரு சிறப்பு கொண்டாடுறோம். சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் ஆளுங்க வர வேண்டியது, நம்ம 6 மணி சொன்னோம், டைம் ஆயிடுச்சு, வரட்டும். கொஞ்சம் அங்கங்க இருக்கிற வர்றாங்க. உண்மையிலேயே சந்தோஷம். நீங்க ஒரு ஆண்டுக்கு பிறகு, நான் போன ஆண்டு கூட உங்களெல்லாம் சந்திக்கல, கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு போயிட்டேன். இந்த ஆண்டு உங்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு 2 நாள் நம்ம சந்திக்கிறதுல உண்மையிலேயே பழைய நினைவுகள். இந்த பழைய நினைவுகளை நம்ம யார்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய பிள்ளைகள்லையோ இல்லை மருமகள்லையோ யார்கிட்ட சொன்னாலும் தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு மட்டும்தான் அந்த 23ல் நம்ம சேரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம். மேக்சிமம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், அதில் ஒரு 100 பேருக்கு வேணா கல்யாணம் ஆகிருக்கலாம். ஒரு 100 பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகிருக்கலாம். மீதி எல்லாருக்குமே நீங்கள் பெண்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த சீசனில் கல்யாணம் ஆகலை. 83ல் ஃபஸ்ட்டு நாங்கள் நண்பர்கள், அதுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை குட்டிகள், பேரன் பேத்திகள், இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கோம். அதனால எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட்ல அன்னைக்கு நாங்க எப்படி எழுந்திரிச்சு போனோம், எப்படி வேலை செஞ்சோம் அப்படிங்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க ட்ரைனிங் பீரியட்ல நாங்க பட்ட கஷ்டம், எங்களுடைய நட்பு, அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நாங்க சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அன்னைக்கு நாங்க அப்படிலாம் இருந்தோமா அப்படின்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்துருக்காங்க. அந்த வகையில எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அதுவும் இது 7வது மாநில மாநாடு. இப்போ நம்ம ஏற்கனவே 6 மாநில மாநாடு நல்ல திறமையா நடத்தினோம், சிறப்பாக நடத்தினோம். சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி சொல்றதை விட ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம நடத்திருக்கோம். எந்த விதமான பிரச்சனை இல்லாம இதுல கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரைக்கும், அரக்கோணம், திருத்தணி, இங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லா மாநாட்டிலையும் கலந்துருக்காங்க. அவங்க வந்ததுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் யாருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம போயிருக்காங்க. அந்த வகையில எல்லாருக்குமே சந்தோஷம். இப்போ கடந்த 3 வருடம் நினைக்கிறேன், பள்ளி சார் 3 வருஷம் தஞ்சாவூர்ல இருந்தா கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம பழனி சாருடைய மகள், பேத்தி, அந்த டீம் கலை நிகழ்ச்சின்னு சொல்லி ஒன்று நடத்திட்டு வராங்க. இப்போ தஞ்சாவூர்ல நடத்துனாங்க, அடுத்தது திருவள்ளூர்ல நடத்துனாங்க, இப்போ இங்கேயும் அந்த கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அவங்க ரெடியா இருக்கிறாங்க. நீங்க நல்ல, அதாவது இந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே நம்ம தலைவர் தாமரை செல்வன் அவர்களுடைய பீரியட்ல தான். அவருக்கு நல்ல ஒரு கைதட்டலாம் நீங்க. எதுக்கு அப்படின்னா, நான் வரும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அந்த கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கல. அப்புறம் இவர் வந்தோடனே சொன்னாரு, ப்ரோ இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு நாள் 3 நடத்தலாமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி, அது நம்ம பழனி சார் வந்து நல்ல திறம்பட அவங்க குடும்பம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கும் நல்ல ஒரு நன்றி சொல்லலாம். நல்ல கைதட்டலாம். கைதட்டும் போது ராஜேந்திரா நல்ல தட்டுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம புதுசான்னு சொல்ல முடியாது. 2 ஃபங்க்ஷனுக்கு சார் வரல. நம்ம முருகேசன் சார் அவர் லைவ் அனுப்புறாரு. நம்ம முருகேசன் சார் அவரு கமாண்டன்ட், எங்க டீம்லே கமாண்டன்ட் ரிட்டையர் ஆன சார் ஒரே அவர். கமாண்டன்ட்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எஸ்பி பதவி. ஆனால் அவர் என்ன பதவியில் ஒரு நாள் மனோரம் போட்டான், சிஎம்டி 5000 அப்படி போட்டான். உடனே சொன்னாரு, மனோ 9 சார் 906 906 போடுங்க பிசி நம்பரு. இப்போ என் நம்பர் 502, பக்தர் நம்பர் 559, அவர் நம்பர் 906. அதுதான் போடணும், நீங்க கமாண்டன்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி வன்மையா கேட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான மனிதர். அவர் கடந்த 2 ஆண்டுகளாக வரதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த வருஷம் வந்திருக்கிறாரு. இப்போ நீங்க பண்ற அத்தனையும் லைவ்ல போயிட்டு சார் வந்து லைவ் ஆகிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம திறம்பட இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு இந்த இப்ப பெண்கள் வந்துருக்கீங்க, ஆனா நான் ஒரு டான்ஸா இருந்தா நீங்க ஆடலாம். யாராவது இதுல ஒருத்தர் சுப்புலட்சுமி ஏமா சுப்பு இங்க கவுண்டரா அண்ணா நான் ஒரு டான்ஸா இருந்தேன் அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ ஆடு கூட அந்த மாதிரி சேர்த்துக்கோ, தப்பு கிடையாது. இது நம்ம குடும்பமா, எல்லாமே நம்ம குடும்பம். எனக்கு இந்த திறமை இருக்கு நான் செய்யறேன், இல்ல நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னாலும் பாடலாம். யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வாங்க. திறமைகளை வெளியே கொண்டு வந்தா தான் நல்லா இருக்கும். சார் ரெடியா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? வர சொல்லு.
நாகபாமே நெற்று பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே நெற்று பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதளத்தில் குடி போகும் பைக்குள் பாம்பே பாடி ஆடி நின்று விளையாடு பாம்பே பாதளத்தில் குடி போகும் பைக்குள் பாம்பே பாடி ஆடி நின்று விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீயாடு பாம்பே விளையாடு பாம்பே குற்றமற்ற சிவனாக்கு மங்களமானாய் குருதிருமாலினிக்கு உடையாய் குற்றமற்ற சிவனாக்கு மங்களமானாய் குருதிருமாலினிக்கு உடையாய் கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கரவாமல் நின்று விளையாடு பாம்பே
प्रवाहकाविहस्तलेखलेवलम्बितं भुजङ्गपुङ्गमालिकाकमण्डमण्डमण्डमण्डमन्निनादवट्टमल्पयुञ्चकारचण्डताण्डवं तनोतु शिवं शिवं चटाकटाः सम्भ्रम भ्रमन्निलिम्बनिर्झरी विलोलवीचि वल्लरी विराजमानमोहरितवद्धगद्धगज्ज्वलल्ललाटमण्डमापते किशोरचन्द्रशेखरे रतिप्रतिक्षणम्
நம்ம பழனி எல்லாம் அவங்க ஃபேமிலி தான் இந்த நிகழ்ச்சியே பண்ணுறாங்க. அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். பிள்ளைகளை வந்து நல்லா வாழ்த்தணும், அவங்களுக்கு நல்லா கைத்தட்டல் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளே பாடணும், பிள்ளைகளே ஆடணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் பாடலாமா நினைக்கிறீங்க, வாங்க வந்து பாடுங்க. எல்லாம் நம்ம தான் இருக்கிற எல்லாருமே. உங்கள் மனசில் இருக்கிறத பாடுங்க, பேசுங்க, இல்லை ஏதோ மிமிக்ரி பண்ணுங்க, என்ன வேணால் செய்யலாம். நம்ம நிகழ்ச்சி தான் அது. 8 மணி வரைக்கும் தான். அதான் முதல்ல சொன்னேன், நான் பாடலாமா அப்படின்னு கிடையாது. யார் வேணா பாடலாம். ஆனால் அந்த பிள்ளைங்களும் பாடுறாங்க, நீங்களும் பாடலாம். வந்து பாடுங்க, உங்கள் திறமையை காமிங்க. மக்கள் ரசிக்கட்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம ஆட்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கு இனிய நண்பர் ரத்தின சாமி அவர்கள் பாடல் பாடப் போகிறார். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் அது சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள்பட புரியும், நாள்பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. தேங்க்யூ. நன்றி நன்றி ரத்ன சமாளர்களே. ஆண்கள் மட்டும்தான் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்கமா சூடிச்சு ஒரு சேலையை கட்டு இறுதி வெற்றி கட்டிக்கா கம்புழுத்தா சொல்லி எடுத்து சொல்லி காளையை போல் துள்ளி குதித்து ஒரு பம்பரமா சுற்றி எடுத்து உங்க பட்டனுக்கும் கற்று கொடுத்து சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்கமா சூடிச்சு ஒரு சேலையை கட்டு வெட்டி கட்டிக்கலாம்.
வந்தா சவால் விட்டா கடியத்தான் குடிச்சுதான் கை விரல்ல சுத்துல அட்டாச்சி வந்தா உன்னாக்கு தின்னவன் சாந்து புட்டு
எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன கேட்குறாரு கேள்வி, நீ கோயிலுக்கு வந்தியா ஃபங்க்ஷனுக்கு வந்தியான்னு. இதே கேள்வி நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஹோம் செக்ரட்டரி நான் கேட்டேன். எங்கள் ஹோம் செக்ரட்டரி இந்த கேள்வி நான் கேட்டேன், நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்களா ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். நான் கோயிலுக்கு தான் வந்தேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இவர்கிட்ட நான் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற கூட்டத்தை விட இந்த கூட்டம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்குது, அவ்வளோ மங்களகரமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் புரடகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த முரளி, நண்பர் முரளி அவருடைய பேத்தி முன்னாடி வாமா. I am studying 5th standard. Bhagavad Gita Sloka. Om Shri Paramatmane Namaha. Atha Prathamo Dhyayah. Arjuna Bishana Yogaha. Dhritarashtra Uvacha. Dharma Kshetre Kurukshetre. Samaveta Yogsavaha. Mamaka Pandava Shaiva. Imaguruvata Sanjaya. Sanjaya Uvacha. Drishtva tu Pandavani kam yuram Duryodhanastata. Acharya Upasangamya. Raja Vachanam Abravi. Pasyetam Panduputrana. Acharya Mamadikshamu. Yuradripata Putrena. Tava Shishyena Dhimata. Thank you. தென்னைக்கால் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் தருமபுரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட் சேலம் சிவகங்கா தென்காசி தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் வெள்ளூர் விழுப்புரம் விருதுநகர். இந்தியா ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் ஆந்திர பிரதேஷ் அமராவதி அருணாச்சல் பிரதேஷ் இட்டாநகர் அஸ்ஸாம் தெஸ்பூர் பீகார் பாட்னா சத்தீஸ்கர் ராய்ப்பூர் கோவா பனாஜி குஜராத் கர்நாடகா ஹரியானா சண்டிகர் இமாச்சல் பிரதேஷ் சிம்லா ஜார்க்கண்ட் ராஞ்சி கர்நாடகா பெங்களூர் கேரளா திருவனந்தபுரம் மத்திய பிரதேஷ் போபால் மகாராஷ்டிரா மும்பை மணிப்பூர் இம்பால் மேகாலயா ஸ்ரீலன் மிசோரம் ஐஸ்வால் நாகாலா கோகிமா ஒடிசா புவனேஸ்வர் பஞ்சாப் சண்டிகர் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் சித்தி ராஜ்பாக் தமிழ்நாடு சென்னை தெலுங்கானா ஹைதராபாத் திரிபுரா அகர்தலா உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் லக்னோ உத்தரகாண்ட் டெஹ்ராடூன் வெஸ்ட் பெங்கால் கோல்கத்தா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக. தடங்களுக்கு வருந்துகிறோம். இப்ப நம்ம இவர் சார் சேர்ந்து பாரு, முகேஷ் சார் சேர்ந்து பாடுறாங்க. நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க, நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க.
எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் இருந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மணியை விரித்தாது எனக்காக உலகம் இருந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது 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 எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மணியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக. நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி. நல்ல ஒரு கைது கொடுப்பாங்க. அடுத்து அதுல பண்ணி ஹலோ மாலை போல் உடல் மணக்கும் இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தேடுது எனக்கும் இது மாலை நேரத்து மயக்கம் இது கால ஜீவனின் கலக்கம் இதை காதல் என்பது பழக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம் இது கால ஜீவனின் கலக்கம் பனியும் நிலவும் பொழியும் நேரம் மடியில் சாய்ந்தால்
இது கால தேவனின் கலக்கம். முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசத்தானே மனம் மூடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதைதானே. வாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் காணல் நீரே. இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞான தேரே. இல்லறம் கேட்டால் புயவரம் பேசும் இதயமே மாறிவிடு. நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உடை நீ மாற்றிவிடு. இது கால தேவனின் கலக்கம். இது காதல் என்பது கலக்கம். ஒரு ஆடும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம். நன்றி நன்றி நன்றி. சார் பண்ணாங்க. சார் ஒரு பாட்டு பாடுறாங்க, வாங்க சார். வெல்கம் வெல்கம். அதோ அந்த பறவை போல ஓட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஓட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீத உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல ஓட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஓட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீத உரிமை கீதம் பாடுவோம். La la la
வாழும் பூமி என்றும் விடுதலை. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல ஓட வேண்டும், இதோ இந்த அணைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். பாடல் மிக சிறப்பாக இருந்தது சார். இப்ப பாடம் ஒரு பேர் வந்து திரு முருகேசன், கமாண்டான் பணி நிறைவு. அதனால சில பேருக்கு அந்த முடியெல்லாம் நடத்திருக்கனால தெரியாம கூட இருக்கலாம். அவர் குரல் வளம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பாடினார். அடுத்தபடியாக நமது பழனி அவருடைய பேத்தி ஒரு பாடல் பாட இருக்கிறார். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் தட்டுங்க. கைத்தட்டல் ஒரு மகிழ்ச்சியோடு பாருங்க, மறக்கலாம். சாரி சாரி, இரண்டாவது மகன் பழனி எஸ்ஐனுடைய இரண்டாவது மகன். என்ன பாட சொன்னார், என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. தாலாட்டு பாட காயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னார், என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். நிலவிலா நீரிலா மேகம், பேசாத பெண்மை, பாடாத உண்மை. கண்ணை மெல்ல மூடும், தன்னை எண்ணி வாடும். பெண்ணை பாட சொன்னார், என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னார், என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். தேங்க்யூ. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ரத்திரிகள் வந்துவிட்டால் சத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வெட்ட வீடும் பாட்டிருக்கு காட்ட வீடம் அத்தனையும் என்பகி துன்பமி. இங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சத்திரங்கள் ஓடிவிடும்.
பேசிக்கொண்டு திங்குகள் எங்கிலும் ஓடிக்கொண்டு வாழவை மறந்து செலவு செய்து உயர வாழ்ந்து கொண்டாடுவோம். கட்டழகு பெண்ணிற்கு வட்ட வீடும் பாட்டிற்கு தொட்ட இடம் பத்தாயும் நீந்தாருக்கு துப்பாக்கி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சத்திரங்கள் ஓடிவிடும். விடிய விடிய கொண்டாடுவோம். கொண்டு வைத்த வீடு பாட்டியில் சிறிய எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சத்திரங்கள் ஓடிவிடும். Join together. Hey, 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 hey.
கருவிகளா பூஞ்சிட்டு குருவிகளா புதுமென்று தருவிகளா பாடத்தான் போறேன் பாட்டு பல பேரு கதையை கேட்டு அம்மாடியா தாடி பொல்லாத உலகமடா பூஞ்சிட்டு குருவிகளா புதுமெட்டு கருவிகளா பூஞ்சிட்டு குருவிகளா புதுமெட்டு தருவிகளா ஒரு பக்கம் பாசம் அம்மா மறுபக்கம் நேசம் அம்மா இரண்டுக்கும் நடுவில் நானே மிருதங்கம் போலானே ஓ தலைமேலே தூக்க சொன்னா மலை கூட பாரம் இல்லை மனதுக்கும் பாரம் என்று தாங்காத சுமையாச்சி என் நண்பன் கதை கூற ஒரு சாட்சி நான் உண்டு ஆனாலும் தங்கச்சிக்கு யாரால வாழ்வுண்டு பூஞ்சிட்டு குருவிகளா புதுமெட்டு தருவிகளா பாடத்தான் போற பாட்டு பல பேரு கதையை கேட்டு அம்மாடிய தாடி பொல்லாத உலகமடா பூஞ்சிட்டு குருவிகளா புதுமெட்டு தருவிகளா வேலை ஒண்ணு போடும் போது சொல ஒண்ணு முளைக்கும் கூறு இதையே நான் மறந்தான் பாரு இதுதான் கதையம்மா லா 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 கோட்டைக்குள் புனிதா ஒண்ணு வேட்டைக்கு வளரும் நின்று அறிஞ்சானா அவனும் என்று இதுதான் விதியம்மா ஒரு நாளும் பழிப்பாவும் விலகாது விலகாது மறு ஜென்மமானாலும் தொடராமல் போகாது பூஞ்சிட்டு குருவிகளா புதுவெட்டு தருவிகளா பாடத்தான் போற பாட்டு பல பேரு கதையை கேட்டு அம்மாடிய தாடி பொல்லாத உலகமடா லா 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 அது கண்டு போரிடம் போனா அவள் போனா நான் பார்த்தேன் ஓரிடம் ஒரு ஈரம் அது கண்டு ஓரிடம் போனா அவள் போனா நான் பார்த்தேன் ஓரிடம் குடிக்கிறேன் மணக்கிறேன் நினைத்தலை மறக்கிறேன் சொத்தம் மதிவிலே சொத்தம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இன்பம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் படம் போலே இந்த பாவை கொஞ்சுவாள் பள்ளி வர சொல்லி இந்த போரை கேட்குவாள் படம் போலே இந்த பாவை கொஞ்சுவாள் பள்ளி வர சொல்லி இந்த போரை கேட்குவாள் மறந்துதான் இதற்கு நான் இணங்கவா ரசமூர்த்தி மதத்தியை அடிக்கிறேன் செவ்வாயில கண்ணில்
நடக்குமால் சிறக்கவே சொர்க்கம் அதினிலே சொர்க்கும் அழகிலே அது சுகம் சுகம் எதில் வரும் இதம் இதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான். நன்றி 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 மணி. சூரபத்ரன் அந்த புதிய அரக்கன் தேவலோகத்தில் நாசம் அடுத்தபடியாக பார்த்து ஓடி வானிலா இன்றைய தலைவன் இல்லை சென்று வானிலா தின்றனை இத்தனிமை கண்டு நின்று போய்விடு தென்றனை இத்தனிமை கண்டு நின்று போய்விடு வண்ணவிழியின் வாசலில் என் தேவன் தோன்றினான் என்னமென்னும் மேடையில் பொன்மாலை சூடினான் வண்ணவிழியின் வாசலில் என் தேவன் தோன்றினான் என்னமென்னும் மேடையில் பொன்மாலை சூடினான் கண்ணியழகை பாடவோ அவன் கவிஞனாகினான் கண்ணியழகை பாடவோ அவன் கவிஞனாகினான் பெண்மை உன் பெண்மை கண்டு கலைஞனாகினான் கலைஞனாகினான் நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா இன்று இந்த தலைவன் இல்லை சென்று வானிலா. Thank you. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வழுக்கி சேத்துல விழுந்தது மாமி என் கண்ண கட்டு காட்டுல விழுந்தது சாமி 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 சாராஜத்தை ஊத்து ஓ ஜன்னல்ல தாமாத்து சாராஜத்தை ஊத்து ஓ ஜன்னல்ல தான் சாத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனேன் ஊருகளை கொண்டா உன்னை தொட்டுக்கிறேன் புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனேன் ஊருகளை கொண்டா உன்னை தொட்டுக்கிறேன் அதடாரமும் வந்தாதாக வரும் கொண்டா இதுவும் பத்தாதமா கொண்டாடி அண்டா அதடாரமும் வந்தாதாக வரும் கொண்டா இதுவும் பத்தாதமா கொண்டாடி அண்டா மகராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா என்ன பார்த்து கோப்பை தள்ளாடு காசு தீர்ந்தாலே கண்ணீர் கல்லாடு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வழக்கு சேத்தில விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டுல விழுந்தது சாமி 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 சாராஜத்தை ஊத்து உன் ஜன்னல்ல தான்
சாத்து தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இன்னும் கொஞ்சம் ஊத்து சுரி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து சுரி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு எனக்கு ராகம் வந்தா தண்ணி பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு ஒரு ராகம் திசை மாறுது மானம் போச்சு கானம் போகாது ரோஷம் பார்த்தாலே போதை தான் ஏறாது தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சூரிய வழக்கு சேத்துல விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டுல விழுந்தது சாமி 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 சாராஜத்தை ஊத்து உன் ஜன்னல்ல தான் சாத்து சாராஜத்தை ஊத்து உன் ஜன்னல்ல தான் சாத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வழிக்கு சேத்துல விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டுல விழுந்தது சாமி 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 சாமி. சூப்பர் சூப்பர் நன்றி. நல்ல கைதட்டலாம் சரவணுக்கு நல்ல ஒரு கைதட்டுங்க.
சுகம் 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 ஆதிதர் பாவல் எல்லாம் ஆயிலே நாம் வரும் 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 ₹100 அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அம்மாவுக்கு. கைதட்டு. இந்த சாந்தி டேய் கலெக்ஷன் ஆகி போச்சு பாதி கொடுத்துடணும் இல்லை அப்படி அப்படி யாரு இந்த பாருங்க ₹500 யாரு சொல்லுங்க எப்பா செலவு பேசி போச்சு நன்றி நன்றி அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். இளம் தம்பதிகள் சிறப்பாக ஆடினார்கள். அவருக்கு மிக 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 ஒரு ஓப்பனர் பாப்பா. வெரி குட். அப்போ நம்ம குலகத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்கொடையாக அன்பளிப்பாக ₹500 நண்பர் இரணியன் நண்பர் இரணியன் உடம்பு கிணவா பற்றி தெரியல. என் நண்பர் இரணியன் அவர்கள் ₹500 அண்ணன் திரு கார்மேகம் அவர்கள் ₹100 வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியத்துடன் வழக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளை ப்ரோக்ராம் பற்றி அண்ணன் பொருளாளர் அவர்கள் உரையாற்றுவார். சற்று கவனிக்கவும்.